இன்னைக்கு கிராமர் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வர்ப்னா என்ன, அட்வர்புக்கான டைப்ஸ் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்ப்ஸ் மாடிஃபை அ verb by giving information about. அட்வர்ப்னா ஒண்ணும் இல்ல, அது வந்து verb சப்போர்ட் பண்ணக்கூடிய வேர்ட். அப்ப அட்ஜெக்டிவ்னா என்னது? அப்ப அட்வர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டுனா நம்ம வந்து ஆப்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது அட்வர்பா, இது நவுனா, ப்ரப்போசிஷனா, அட்ஜெக்டிவான்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த 4 வேர்டு எப்படி செயல்படுது, அதுக்கான மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ கொஸ்டின் என்னன்னா, அட்வர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் என்ன வித்தியாசம்? அட்வர்ப் என்ன பண்ணும், அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? இதெல்லாம் நம்ம சாம்பிள் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல பாக்குறோம் இல்லையா, வீக்லி டெஸ்ட்ல இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்றோம், கொண்டு வரோம். நம்ம ஆடிபிள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எஸ் எஸ் எஸ். சோ அட்வர்ப் ஒண்ணும் இல்ல, அட்வர்ப்லயே வேர்ப் இருக்கு இல்லையா, அப்போ வேர்பை என்ன பண்ணும், மாடிஃபை பண்ணும், வேர்புக்கு மீனிங் கொடுக்கும், வேர்பை எடுத்து காட்டும். எது? அட்வர்ப். அவ்வளவுதான். அப்ப அட்ஜெக்டிவ் என்ன பண்ணும், அட்ஜெக்டிவ் குவாலிஃபைஸ் த நவுன சப்ஜெக்ட எழுவாய் இல்லையா, சப்ஜெக்ட்னா எழுவாய், சப்ஜெக்டையோ நவுனையோ அல்லது ஈவன் ப்ரொனவுன் கூட வச்சுக்குவோம் இல்லையா, ப்ரொனவுன் வச்சுக்குவோம் அண்ட் ப்ராப்பர் நவுன் இது எல்லாமே சொல்லுவாங்க. அதாவது சப்ஜெக்ட் சொல்ல வந்தா நவுன், அவ்வளவுதான். நவுனை எது குவாலிஃபை பண்ணும், அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு என்னது, ஒரு டெஃபினிஷன் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். மேபி டெஃபினிஷன் கூட கேக்குறாங்க. இப்போ அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு இது தெரியுமா, இந்த பேசிக்கே உங்களுக்கு தெரியுமான்னு கூட என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல செக் பண்ணுவாங்க. ஃபைன். இப்போ அட்வர்ப்னா என்னன்னு பார்த்துட்டோமா? அப்ப அட்வர்ப் எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர் an action occurs, எங்க அந்த ஆக்ஷன் நடக்குது. அப்ப எங்கங்கிற கேள்விக்கு பதில் இருந்தா அதுக்கு பேர் என்ன, அட்வர்ப் தானே. ஆமா, அப்ப எங்க அப்படின்னா பிளேஸ். அப்ப இதுக்கு பேர் என்ன, இந்த டாபிக் பேர் என்ன, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இல்லையா, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஓகே, நம்ம இத எக்ஸ்பிளனேஷன் படிச்சுட்டு மேல போய் நம்ம வந்து கொஸ்டின் படிக்கும் போது நமக்கு ஈஸியா போயிடும். நம்ம கண்டுபிடிச்சிருவோம், இது பிளேஸா, இது ஃப்ரீக்வன்சியா, இது மேனரா, இல்லைன்னா டைமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது, how often an action occurs frequently. frequency அப்படின்னா எத்தனை முறை அது அல்லது எத்தனாவது முறை நடக்குதுன்னு சொல்றோம்ல. எத்தனை முறை நடந்துச்சு, நான் என் ஃப்ரெண்டை 4 முறை கால் பண்ணேன். ஐ கால்டு மை ஃப்ரெண்ட் 4 times. ஓகே, அண்ட் couple of days ago I met my friend. அப்ப நம்ம சொல்றோம் கப்பல் அப்படின்னு, couple of days அப்படின்னு 2 days. அப்ப நம்ம என்ன சொல்றோம், frequency இல்லையா. frequency அப்படின்னா எப்போ, எத்தனை முறை அப்படின்னு, how often எத்தனை முறை, எத்தனாவது தடவை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து how an action occurs, எப்படி நடக்குது, மேனர் எப்படி நடக்குது. சரி, when an action occurs, when டைம், நேத்தா, இன்னைக்கா, நாளைக்கா, இல்ல காலையிலயா, மதியமா இல்லையா, மார்னிங், மதியமா, ஈவினிங்கா. அப்ப நம்ம வந்து இனிமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க, பிக்டோகிராமர் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஜாய் லிவ்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ். அப்போ ஜாய் என்ன பண்றா, வசிக்கிறான் எங்க, டவுன் ஸ்டேர்ஸ். இப்போ இதுல கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இது எது வரும், பிளேஸ்ல வருமா, ஃப்ரீக்வன்சில வருமா, மேனர்ல வருமா, டைம்ல வருமா? அவ்வளவுதான். அப்ப இதுக்கு டாபிக் என்ன, இதுக்கு இப்போ ஆப்ஷன்ல கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ adverb of place, ஆப்ஷன் பி adverb of frequency, ஆப்ஷன் சி adverb of manner, ஆப்ஷன் டி adverb of டைம். அப்ப என்ன பண்றோம், பிளேஸ், அவ்வளவுதான், adverb of place அப்படின்னு போட்டு வந்துடலாம். இப்ப ஈஸி தானே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், டீல் பண்ணிடலாம். ஃபைன். அடுத்து, she often visits her grandparents. இல்ல, அப்பப்போ அவ்வப்பொழுது she often visits her grandparents. இதுக்கு சொல்லுங்கப்பா ஆன்சர், இதுக்கு சொல்லுங்க. frequency. இது எதை குறிக்குது, டைம் குறிக்குது இல்லையா, frequency குறிக்குது. சரி, how an action occurs, எப்போ நடக்குது. how an action occurs, எப்போ மீன்ஸ் எப்படி நடக்குது, howனா எப்படி நடக்குது. ஓகே, she dances happily. ஓகே, அவ எப்படி டான்ஸ் பண்றா, சோகமா டான்ஸ் பண்றாளா, ஹாப்பியா டான்ஸ் பண்றாளா இல்லையா, அதுக்கு பதில் கொடுக்குது அப்ப மேனர். சரிங்களா, மேனர், அது மேனர், ரைட். அண்ட் she recently ate falooda. she recently, இப்பதான், ரீசெண்டா, அப்ப டைம். அப்ப நம்ம ஒண்ணும் இதை வந்து வரிசையா என்ன பண்ணிருக்காங்க, மேல எக்ஸாம்பிள் கொடுத்து கீழே வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா பிளேஸ், ரெண்டாவது இருக்கிறது என்னது, ஆஃபன்னா ஃப்ரீக்வன்சி, மூணாவது ஹாப்பிலி மேனர், நாலாவது ரீசென்ட்லி. நமக்கு எக்ஸாம்ல எக்ஸாம் நம்ம எழுத போறோம், கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். எப்படி இருக்கும் கொஸ்டின், ரொம்ப ஈஸி. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஜாய் லீவ்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு find out the adverbs in the correct order or find out the adverb which used in the question அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம கொஸ்டின். தட்ஸ் இட். நமக்கு புரிஞ்சா போதும். புரியாம நம்ம போய் பார்த்தோம்னா என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாம நமக்கு என்ன இருக்கும், நமக்கு குழப்பமாக இருக்கும். சரி, இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரையும் கையோட குறிச்சிருங்க. ஃபைன். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் என்னது, the car was moving too. எப்படி, அதுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும், ஃபாஸ்ட். அப்ப ஃபாஸ்ட் அப்படின்னா இதுல எது கவர் ஆகும், பிளேஸா இல்ல, ஃப்ரீக்வன்சியா இல்ல, டைமா இல்ல, வேற என்ன இருக்கு, மிச்சம் என்ன இருக்கு, எப்படி
கார் எப்படி போகுது? வேகமா போகுது. அப்போ மேனர். புரிஞ்சிருச்சு இல்லையா? ஈஸி தானே? போட்டுடலாமா? சரி. த லிஃப்ட் இஸ் மூவிங். இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்லோலி. அப்போ இது எதுல வரும்? இதுவும் மேனர்ல தான் வரும். மேனர். கரெக்ட், வெரி குட். அடுத்து, ஜோனா டிட் ஹர் கிளாஸ் ஒர்க் டேஷ். ஜோனா டிட் ஹர் கிளாஸ் ஒர்க் நீட்லி. நீட்டா எழுதுவா. கிளாஸ் ஒர்க்க நீட்டா எழுதுவா. எப்படி? அப்ப எப்படிங்கிறதுக்கு பதில் கிடைச்சா என்னது? மேனர் தான். சரி, எல்லாமே மேனர் மாதிரி தான் வருது. கீர்த்திவாசன் அரைவ்ட் லேட்டா வந்தான். கீர்த்திவாசன் வந்து லேட்டா வந்தான். லேட்டுங்கிறது எதை குறிக்குது? மேனர் தான் சார். எப்படியும் எப்படி வந்தான்னு குறிக்குது. கீர்த்திவாசன் எப்படி வந்தா? எப்படி வந்தா? லேட்டா வந்தான். எப்போ வந்தா வராதுல? எப்படி வந்தான் தான் சார் வரும். எப்படி வந்தான்? லேட்டா வந்தான். சரி, அப்ப லேட்னா மேனர். பால் டேஷ் பிளேஸ் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஆல்வேஸ். ஃப்ரீக்வென்சி சார். ஆல்வேஸ் இல்ல. ஆல்வேஸ் ஆல்வேஸ் எப்போதும். ஓகே, எப்போதும். எப்பொழுதும்னா டைம் குறிக்கும். எப்பொழுதும்னா ஃப்ரீக்வென்சி, நம்பர் ஆஃப் டைம்ஸ், எப்போதும். அடுத்து, சுகுணா டேஷ் ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அட் ஹோம். ஆஃபன். அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஆன்சர் வந்து ஆஃபன். சார் ஆல்வேஸ் அந்த 5க்கு டைம் வராதாங்க சார். ஆல்வேஸ்னா எப்பொழுதும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரீசென்ட்லின்னு கொடுத்திருக்காங்க. ரீசென்ட்லி அப்படின்னா லாஸ்டா, ரீசெண்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆல்வேஸ்னா இந்த இடத்துல ஆல்வேஸ்னா அப்புறம் நம்ம ஃப்ரீக்வன்சியும் எடுத்துக்கலாம், மேனரும் எடுத்துக்கலாம். மேபி ஃப்ரீக்வன்சி விட டைம் வந்து நம்ம கரெக்டான ஆன்சரே எடுத்துக்கலாம். 5க்கு தானே சொல்றீங்க மேம்? 5க்கு தானே? 5க்கு ஆல்வேஸ் அப்படின்னா ஆல்வேஸ் டைம், ஆல்வேஸ். பட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல வந்து அவங்க என்னன்னு கேட்கல, நம்மளா தான் கெஸ் பண்ணி சொல்றோம். கொஸ்டின் என்னன்னா, இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். மேபி நமக்கு என்ன தருவாங்கன்னா, இந்த இடத்துல இதே கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன் என்ன? ஆல்வேஸ், லேட், ஆஃபன், ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். லாஸ்ட்டுக்கு வந்து சுகுணா ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அட் ஹோம். ஆஃபன். அப்போ ஆஃபன் தான் ஆன்சர். ஆஃப் எதுல வருது? ஆஃபன் வந்து ஃப்ரீக்வன்சில வருது. அடுத்து